கைண்ட் மாஸ்டரில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைண்ட் மாஸ்டரில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் கைண்ட் மாஸ்டரில். அதில் கிரியேட் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் உள்ளே வந்து ரேஷியோ காட்டும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா இந்த மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த மெயின் பேஜில் மீடியா கிளிக் பண்ணணும். மீடியா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த வந்து பேக்ரவுண்டுக்கு அனிமேஷனாக நம்ம வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி வரும். ஓகே கொடுத்துடணும். அது மேலே வீடியோ மேலே நம்ம கிளிக் பண்ணால் எல்லோ கலரில் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால் சைடில் வந்து ஆப்ஷன் வந்து ஷோன் ஆகும். அதில் நம்ம வந்து ஸ்பீடுன்னு போனோம். அதில் லெஃப்ட் சைடில் கடைசி நியூமரிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த வீடியோ. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாபிக் ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், அது ரிப்பீட்டடாக வரும். நீங்கள் பேசின வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணணும். அந்த வீடியோ எப்படி இருக்கணும்னா பேக்ரவுண்டில் வந்து டார்க் கலர் ஏதாவது ஸ்க்ரீன் வந்து ப்ளைனாக வந்து நீங்கள் போட்டு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் கிளாஸ் இருந்து எடுக்கும் போது அப்போ தான் வந்து இதில் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் பேக்ரவுண்டில் ஒரு கார்ட்டூன் வந்து டீச் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். நீங்களே பாருங்கள். வீடியோ எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெக்கார்ட் பண்ண வீடியோ அதுக்கு வந்து நம்ம லேயரில் போனோம். லேயரில் போயிட்டு மீடியா போயிட்டு எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து குரோமோ கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு என்னேபிள் பண்ணிட்டா டிஸப்பியர் ஆகிடும் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா கிளியராக வந்து நீங்கள் டீச் பண்ணலாம். பின்னாடி வந்து அனிமேஷன் வந்து ஷோன் ஆகும். சிம்பிள் தான். மேலே வந்து அப்லோட் சிம்பிள் மாதிரி இருக்குங்களா, அதான் சேவ் பண்ணுற சிம்பிள். அந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும்.